ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஜோதிட விஷயம்னு சொல்கிறத விட இது ஆன்மீக விஷயம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 21ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 9வது மாதமான மார்கழி மாதத்துடைய 6ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மார்கழியில் வரக்கூடிய ஸ்பெஷல் சனிக்கிழமை. ஆக்சுவலி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதில் நாளை நாள் மார்கழியுடைய முதல் சனிக்கிழமையானது வருது. சகல ஐஸ்வர்யம் பெருக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் இந்த இடத்துல ஒரு தீபமானது ஏற்றணும். பெண்கள் ஏற்ற வேண்டிய அந்த தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சகல ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு என்ன தீபம் ஏற்றணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் இந்த தீபம் ஏற்றி பயனடைய முடியும். ஆக்சுவலி சனிக்கிழமைங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. சனிக்கிழமை சனி பகவான், பிள்ளையார், அனுமான் இவங்களெல்லாம் வழிபாடு செய்தாலே துன்பங்கள் நீங்கும் என்று சொல்லப்படுது. கிரகங்களில் ஏற்படக்கூடிய துன்பங்களை சரி செய்யறதுக்கு ஒரு உகந்த நாள்னா அது சனிக்கிழமை என்று சொல்லலாம். அதுவும் நாளைய சனிக்கிழமை கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய ஒரு ஆபத்தான நாளுங்க. ஆக்சுவலி நாளைய சனிக்கிழமை ஏன் ஆபத்தான கரிநாள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா கரிநாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கோம். இப்படி குறிப்பிடப்படக்கூடிய நாள் ஆபத்தான நாளாக சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, இந்த நாளில் சூரியனிடமிருந்து கெட்ட கதிர்வீச்சுக்கள் வெளிவருமா. இந்த கெட்ட கதிர்வீச்சுக்கள் வெளிவரும்போது அதிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லப்படுது. இந்த கெட்ட கதிர்வீச்சுக்கள் நம்ம உடலில் படும்போது நம்ம உடலுக்கு ஒரு சில ஆபத்துக்கள் ஏற்படும். அந்த ஆபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கணுங்கிறதுனால தான் கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாளை வெளியே போகக்கூடாது என்று முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு அது தெரியறதுனால நிறைய பேர் வெளியே போய் நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை பார்க்குறோம். இனி அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அதனால் கரிநாள் என்று குறிப்பிடக்கூடிய நாளை பற்றி தெரிஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாளை நாள் கரிநாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இது சில கால அளவுகள் வைத்து ஒவ்வொரு மாதமும் குறிப்பிடப்படக்கூடிய நாள் தான். ஸோ இந்த மாதத்துக்கு நாளை நாள் சனிக்கிழமை அதுவுமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மேக்சிமம் நாளை நாள் வெளியில் போகிறத எல்லாமே பகல் நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்குங்க. அதுவும் உச்சி வெயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மதிய வெயிலில் முடிஞ்சளவு வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்குங்க. அப்படி போகிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே பாதிப்பு எதுவும் வராது. ஸோ இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நாளைய சனிக்கிழமை வீட்டில் இருந்தே சகல ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு ஏற்ற வேண்டிய தீபம் இருக்குது. ஆக்சுவலி பெண்களுக்கு தான் இது ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பெண்கள் தான் இந்த தீபத்தை நாளை நாள் ஏற்ற வேண்டும். அது ஏன் ஏற்றணும்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைங்கிறதுனால. கண்டிப்பாக நாளைய சனிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் பெருகும். சரி வாங்க, பெருகுவதற்கு என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிடைத்துவிட்டால் அதுதான் ஐஸ்வர்யம் என்று சொல்லலாம். இந்த ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பலரும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும். நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தாலே நமக்கான பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாடுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பவர் இருக்குது. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதோடு மகாலட்சுமிக்கு தாயாருக்கு பிடித்தமான செயல்களை செய்யும் பொழுது விரைவிலே நமக்கான பலன் ஈஸியாக கிடைக்கும். அந்த வகையில் ஆன்மீக சார்ந்த மகாலட்சுமிக்குரிய தீபத்தை ஏற்றுவது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
கண்டிப்பாக இந்த தீபத்தை தெரிஞ்சு நாளை நாள் சகல ஐஸ்வர்யம் பெருக தீபத்தை ஏற்றி பயன்பெறுங்க. மார்கழி மாதம் என்றாலே அது பெருமாளுக்குரிய மாதம் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும். பெருமாளுக்குரிய மாதம் என்றால் பெருமானுடைய மார்பில் வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு உகந்த மாதமாகவும் கருதப்படுது. அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பெருமாளுக்குரிய முதல் நாள் நாளைய சனிக்கிழமை, அதாவது முதல் சனிக்கிழமை நாளைய சனிக்கிழமை. இது மகாலட்சுமிக்குரிய கிழமை என்றும் சொல்லலாம். மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். இது ஜோதிடத்திலே அடித்து சொல்லப்பட்டுருக்கு. இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டு சமையலறையில் ஏற்ற வேண்டும். அதனால தான் பெண்கள் ஏற்ற வேண்டிய தீபங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். பூஜரை எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு சமையலறையும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்க என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க. பூஜைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அனைத்துமே நம்ம சமையலறைக்கும் கொடுக்க வேண்டும். இது முற்றிலும் உண்மை. அந்த வகையில் இந்த தீபத்தை நம்ம சமையலறையில் நாளை நாள் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய அருள் என்பது நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். சரி, இப்போ அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மார்கழியுடைய முதல் சனிக்கிழமை நாளைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும். முதல் நாளான இன்றே சமையலறையை தூங்க செல்வதற்கு முன்னாடி சுத்தம் செய்து வைத்து கொள்ளணும். நாளை நாள் காலையில் எழுந்து சமையலறையில் ஒரு பெரிய அகல் விளக்கை வைத்து அது நிறைய கல்லுப்பு பரப்பி கொள்ளணும். கல்லுப்பு பரப்பினதுக்கு பின்னாடி அதுக்கு மேல் ஒரு வெத்தலை ஒரு கொட்டைப்பாக்க வைக்க வேண்டும். ஒரு வெத்தலை ஒரு கொட்டைப்பாக்கு வைக்க வேண்டும். பிறகு ₹1 நாணயத்தையும் அதில் வைக்கணும். ₹1 நாணயத்துக்கு மேலே அகல் விளக்கு ஏற்றி வைத்து கொள்ளணும். அந்த அகல் விளக்கில் பச்சரிசி, மஞ்சள், அப்புறம் நெய் இவை மூன்றையும் கலந்து அட்சதையாக தயார் செய்து நாம் அதுக்குள்ளே வைக்கணும். பிறகு வாசனை மிகுந்த மலர்களையும் அதில் வைத்து கொள்ளுங்க. அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி சிவப்பு திரி போடுங்க. சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் ஏற்றி கிழக்கு பார்த்தவாறு சமையலறையில் இருக்கிறது மிகவும் சிறப்பு. இந்த முறையில் நாளை நாள் தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய அருள் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதன் மூலம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். செல்வ வளம் உயரும். அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறும். அதனால் இந்த முறையில் நாளை நாள் விளக்கேற்றுங்க. திரும்பவும் சொல்கிறேன், விளக்கேற்றுறது நான் சொன்ன முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். பூஜையில் ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அது நிறைய கல்லுப்பை பரப்பி கொள்ளுங்க. அதற்கு மேலே ஒரு வெத்தலை ஒரு கொட்டைப்பாக்கு வைங்க. அதுக்கு பக்கத்திலே ₹1 நாணயத்தை வைத்திருங்க. ₹1 நாணயத்துக்கு மேலே திரும்ப ஒரு அகல் விளக்கு வைங்க. அதில் பச்சரிசி, மஞ்சள், நெய் இவை மூன்றையும் கலந்து அட்சதையாக தயார் செய்து அதை ஃபுல்லாக வைத்திருங்க. அதற்கு பிறகு வாசனை மிகுந்த மலர்களை அதில் வைங்க. அதை வைத்ததுக்கு மேலே அகல் விளக்கு ஒன்று வைங்க. அதில் நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த மாதிரி தான் தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை நாளைய சனிக்கிழமை எந்த பெண்கள் முழுமனதோடு மகாலட்சுமி தாயாரை நினைத்து ஏற்றுறீங்களோ, அதுவும் ஒரு தடவை ஏற்றுறீங்களோ, இந்த தீப வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சமையலறையில் இந்த தீபம் ஏற்றுறதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தீபத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சமையலறையில் ஏற்றி உங்களை போல் பயன்பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அப்படி போடக்கூடிய அப்டேட்டான வீடியோக்களை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க.
அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.